நம்மை பற்றி கவலைப்படாதவர்களுக்காக நாம் சிந்தும் கண்ணீர் அர்த்தமற்றது என்பதை நினைவில் வையுங்கள். கவலைகளின் அளவு கையளவாக இருக்கும் வரைதான் கண்ணீருக்கும் அதிக வேலை. கவலைகள் மலையளவு ஆகும்போது நம் மனமே மரத்துப் போகும். அப்போது கண்ணீருக்கு வேலையும் இருக்காது, ஆறுதலுக்கு தேவையும் இருக்காது. பணமும் பதவியும் வந்த பிறகு மனிதனுக்கு வரும் முதல் வியாதி பார்வை குறைபாடுதான். தனக்கு உதவி செய்தவர்கள் யாரும் அவர்கள் கண்களுக்கு தெரிய மாட்டார்கள். யாருடனும் அளவுக்கு அதிகமாக இனிமையாக பழகாதீர்கள், ஏனென்றால் விரைவில் அவர்களுக்கு உங்களை திகட்டிவிடும். அழுகை தவறில்லைதான், ஆனால் அழ வைக்க நினைப்பவர்கள் முன் அழுகை மிகப்பெரிய தவறு. நீ கடல் அளவு கண்ணீரை சிந்தினாலும் சரி, உன் மனம் விரும்பாமல் உன்னுடைய எந்த கவலைகளையும் உன்னால் சரி செய்ய முடியாது. யாரையும் அதிகம் நம்பாதே, யாரையும் அதிகம் நேசிக்காதே, யாரிடமும் அதிகம் அக்கறை காட்டாதே. நீ கொடுக்கும் இந்த அதிகம் என்பது பின்னாளில் உனக்கே அதிக வலியை தரும். எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை மட்டும் இழந்து விடாதே, ஏனென்றால் உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட கோபத்தில் நீ பேசுகின்ற தகாத வார்த்தைகளே அங்கு பெரிய பெரிய பிரச்சனைகளாக உருமாறிவிடும். புலம்பல்களை மற்றவர்களிடம் புதைத்துவிட்டு நிம்மதி அடையாதீர்கள். அவர்கள் தேவைப்படும் போது அதை கிளறி எடுத்து நம்மையே காயப்படுத்துவார்கள். கோபத்தின் உச்சியில் அடுத்தவர்கள் உங்களை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்று கூர்ந்து கவனியுங்கள். அதை சொல்லத்தான் அவர்கள் இத்தனை காலம் தவித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அழுத்தமான சொற்களை காதுகள் லேசாக கேட்டுவிட்டாலும் அதை உள்வாங்கிய இதயம்தான் காயப்பட்டு கனமாகி விடுகிறது. மகிழ்ச்சி என்பது நம்முடன் இருப்பதுதானே தவிர அது மற்றவர்களால் கொடுக்கப்படுவது அல்ல என்பதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் யாருக்கும் வலிகளும் வேதனைகளும் இருக்கவே இருக்காது. நாம் எதை அதிகம் விரும்புகிறோமோ அதற்கு நம்மை பிடிக்காமல் போகும், இல்லையெனில் போக போக நமக்கே நம்மை பிடிக்காமல் போய்விடும். வாழ்க்கையில் நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவுதான் என்பதை புரிந்து கொள்ள பலவிதமான மனிதர்களை நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. தேவையான இடங்களில் கட்டாயம் முற்றுப்புள்ளி வைக்க பழகிக் கொள்ளுங்கள், இல்லையேல் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தமில்லாமல் போய்விடும். நமக்கு யாரும் இல்லை, நமக்காக யாரும் வரமாட்டார்கள் என்று உறுதியாகும் போதுதான் நம் வாழ்க்கையே புதியதாக ஆரம்பிக்கிறது. நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் நாமே விலகி நிற்க கற்றுக்கொள்வதுதான் சிறந்தது. நம்மிடம் பிரியமாக இருப்பவர்கள் இரண்டே விதம்தான். உண்மையான அன்புக்காக சிலர், அவரவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக பலர். உன் கவலைகளை விளம்பரம் செய்து கொண்டிருக்காதே. உன் கவலைகளை விளம்பரம் செய்வதால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை, ஏனென்றால் அவற்றை யாரும் விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளப் போவதில்லை. பிறர் நாவை நாம் அடக்க முடியாது, ஆனால் பிறரின் வார்த்தைகளை நாம் அலட்சியம் செய்துவிட்டு அமைதியாக கடந்து செல்ல முடியும். மற்றவர்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு முன் உங்கள் சுய ஒழுக்கத்தையும் கொஞ்சம் சரிபார்த்துக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். தேவையில்லாததை தேவையாக நினைப்பதால் தான் சில சமயங்களில் தேவையானது கூட தேவையில்லாததாக மாறிவிடுகிறது. பொருட்கள் மட்டுமல்ல, சில மனிதர்களும் தான். நீ ஒருபோதும் யாருக்கும் துன்பம் தராமல் இரு. உனக்கு வரும் துன்பங்கள் யாரோ ஒருவரால் எளிதில் தீர்த்து வைக்கப்படும். நேசிப்பின் உச்சம் அவ்வப்போது விட்டுக் கொடுப்பது, வெறுப்பின் உச்சம் அப்படியே விட்டு விடுவது. ஒருமுறை பொய் சொல்லி